அனைவருக்கும் வணக்கம். அறமளர்த்த நாயகி சேவை மையத்தின் சார்பாக நாம் இந்த வருஷம் சித்திரை 1ஆம் தேதி புத்தாண்டு கொண்டாட போறோம். அந்த புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய வருடத்தின் பெயர் பராபவ ஆண்டு. இந்த வருடத்தின் சுவாமி லக்ஷ்மி நாராயணர். அறமளர்த்த நாயகி சேவை மையத்தின் சார்பாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் லக்ஷ்மி நாராயணர் படம் சித்திரை 1 ஏன் நமக்கு புத்தாண்டு சொல்லக்கூடிய பத்திரிகை மகாலட்சுமி பூஜை பண்ணின ₹1 நாணயம், உங்க பகுதி கோயில்ல இருக்கக்கூடிய குங்கும பிரசாதம், இது அத்தனையும் எடுத்துக்கிட்டு நாம ஒவ்வொரு வீடாக போய் வணக்கம், இந்த வருஷம் உங்களுக்கு மங்களகரமான வருஷமா இருக்க நாங்க பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி நாம அந்த புத்தாண்டு வாழ்த்தட்டையும் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, மகாலட்சுமி பூஜை பண்ணினா ₹1 காசு. அந்த ₹1 நாணயத்தை வச்சு நாம எப்படி மகாலட்சுமி பூஜை பண்றது அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் நம்ம எவ்வளவு ₹1 காசு சேர்த்து வச்சிருக்கோமோ அதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டத்துல சேர்த்து வச்சுக்கணும். அப்புறம் அங்க வெத்தலை பாக்கு இருக்கணும், பழம் இருக்கணும். நம்ம கோவில்ல இந்த பூஜை பண்றதுனால தனியா இந்த மாதிரி திருவிளக்கு ஏற்றணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. அக்ஷதை இருக்கணும், ஊதுபத்தி இருக்கணும், மணி, குங்குமம், அதற்கு அர்ச்சனை பண்ண தேவையான ஒரு தொன்னை, கொஞ்சம் பூ இருக்கணும். இதெல்லாம் நாம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கூட கோவில்ல நிறைய பேர் இந்த பூஜையில உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேருமே குங்கும அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஒரு 2 பேர் உட்கார்ந்து அந்த காசு ₹1 காசு பக்கத்துல வெற்றிலையில அர்ச்சனை பண்ணினா போதும். இப்போ இந்த ₹1 நாணயத்தை வச்சு எப்படி மகாலட்சுமி பூஜை பண்றது அப்படின்னு நாங்கள் இங்க இருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்முறை காண்பிக்க போறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் சொல்லி இந்த ஒரு பேப்பர் உங்க எல்லாருடைய கையிலையும் நாங்கள் கொடுத்துருப்போம். முதல்ல இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஓம்காரம் 12 முறை சொல்லணும். நம்ம எந்த நல்ல விஷயம் ஆரம்பிச்சாலும் 12 முறை ஓம்காரம் சொல்லி ஆரம்பிச்சா அந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா அமையும். அதனால 12 முறை இப்போ ஓம்காரம் சொல்லுவோம். ஒரு முறை நான் சொல்லுவேன், அப்புறம் இதை கேட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். சேர்ந்தே சொல்லுவோம். நான் சொல்ற மந்திரத்தை எல்லாரும் கேட்டு சப்தமா சொல்லுங்க.
ஐந்து கரத்தனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அடுத்து சங்கல்பம். நம்ம எதற்காக இந்த மகாலட்சுமி பூஜை பண்ண போறோம், அதற்கான சங்கல்பம். அதுல அக்ஷதை, மஞ்சள் பொடி கலந்த பச்சரிசி எடுத்து நம்ம எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். சங்கல்பம் பண்ணும்போது இந்த அக்ஷதை வலது கையில் வச்சு இப்படி மூடி வச்சுக்கிட்டு இடது கைக்கு மேலே வலது தொடைக்கு மேலே நம்முடைய கை இருக்கணும். இப்போ சங்கல்பம் சொல்லலாம். எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்ரீ மகாலட்சுமியின் பேரருளை முன்னிட்டு பேரருளை முன்னிட்டு பராபவ ஆண்டு பங்குனி மாதம் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் 27ஆம் தேதி 27ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சுபதினத்தில் வெள்ளிக்கிழமை சுபதினத்தில் அடுத்து மாவட்டம் அது வருது. அதுல அவங்க மாவட்டம், நாம சென்னை 5 மாவட்டமா பிரிச்சிருக்கோம். உங்க மாவட்டத்தினுடைய பெயர் நீங்க அதை எழுதிக்கணும். கபாலீஸ்வரர் மாவட்டம், கபாலீஸ்வரர் மாவட்டம் பிருந்தாவன் நகரில் பிருந்தாவன் நகரில் கூவம் நதிக்கரையில் கூவம் நதிக்கரையில் ஸ்ரீ மகாலட்சுமியின் சந்நிதியில் ஸ்ரீ மகாலட்சுமியின் சன்னதியில் குழுமியிருக்கும் குழுமியிருக்கும் இறை பக்தர்களும் இறை பக்தர்களும் தேச பக்தர்களுமாகிய நாங்கள் தேச பக்தர்களுமாகிய நாங்கள் ஏற்கும் சங்கல்பம். ஏற்கும் சங்கல்பம். தாயே தாயே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அண்டங்கள் அனைத்தையும் ஆளும் அண்டங்கள் அனைத்தையும் ஆளும் அகிலாண்ட நாயகியே, அகிலாண்ட நாயகியே, உன் குழந்தைகளாகிய நாங்கள் உன் குழந்தைகளாகிய நாங்கள் வேண்டும் வரம் தருபவளே, வேண்டும் வரம் தருபவளே, உன் அருளால் உன் அருளால் எங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் அனைவரிடமும் நல்லொழுக்கமும் நல்லொழுக்கமும் ஒற்றுமை உணர்வும் ஒற்றுமை உணர்வும் பரஸ்பர அன்பும் பரஸ்பர அன்பும் தெய்வ பக்தியும் தெய்வ பக்தியும் ஓங்கி வளரவும் ஓங்கி வளரவும் எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் கல்வி கல்வி செல்வம் செல்வம் ஆயுள் ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நன்மட்கட்பேறு நன்மக்கட்பேறு முதலிய சம்பத்துக்கள் முதலிய சம்பத்துகள் நிறைவாக வாய்க்கவும் நிறைவாக வாய்க்கவும் நோய் நொடி நீங்கி நோய் நொடி நீங்கி வறுமை ஒழிந்து வறுமை ஒழிந்து வேலையின்மை போன்ற வேலையின்மை போன்ற தடைகள் கஷ்டங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் வளமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழவும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் விடாது அன்பு செலுத்தும் சக்தியும் தன்னலமில்லாத அன்பும் எங்கள் குடும்பங்களில் தழைத்தோங்கவும் உத்தமமான இந்து தர்மத்தின் உன்னதமான வாழ்க்கை முறை கலாச்சாரம் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்கள் முன்னோர்கள் பின்பற்றிய அந்த அர்த்தமுள்ள
அந்த அர்த்தமுள்ள சமய பழக்க வழக்கங்களை தவறாது நாங்களும் எங்கள் தினசரி வாழ்வில் பின்பற்றவும் அதற்குரிய ஸ்ரத்தையை நம்பிக்கையை விடாமுயற்சியை எங்களுக்கு நீ அருளவும் உலகிற்கே பண்பாட்டை கற்றுக் கொடுத்த பாரத திருநாடு அப்பழஞ்சிறப்பை மீண்டும் பெற்று உலகிற்கு வழிகாட்டவும் இந்த மகாலட்சுமி பூஜையை செய்கிறோம் ஏற்று அருள்வாயாக. சங்கல்பம் நிறைவடைஞ்சோன்னா இப்படி ஒரு பாத்திரத்துல இந்த அக்ஷதை எல்லாமே நாம வாங்கிக்கணும். இந்த அக்ஷதைய அம்பாளுடைய பாதத்திலே நம்ம வச்சிடணும். ஏன்னா நம்ம என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த வேண்டுதல் எல்லாம் அம்பாளுடைய பாதத்தில் இருப்பதா ஐதீகம். இப்போ அடுத்து தியான ஸ்லோகம் சொல்ல போறோம். எல்லாரும் நேரே நிமிர்ந்து உட்காரணும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அடுத்து நாம இங்க ₹1 காசு வச்சிருக்கோம் இல்லையா, இதுல மகாலட்சுமி தேவிய ஆவாகனம் பண்ணி அதற்கான பூஜையை பண்ண போறோம். அந்த பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு செய்யறோம், நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ₹1 நாணயத்துல எல்லாம் மகாலட்சுமி தேவி வந்து ஆவாகனம் ஆகணும். அதற்காக மகாலட்சுமி தேவி முதல்ல இங்கே வரணும் அப்படின்னு தியானிக்கக்கூடிய மந்திரம் சொல்கிறேன், எல்லாருமே கேட்டு சொல்கிறேன். ஓம் அஸ்மின் சித்ரே ஸ்ரீ மகாலட்சுமி தேவிம் தியாயாமி. ரெண்டாவது மந்திரம், மகாலட்சுமி தேவியை நம்ம தியானிச்சிருக்கோம், அவங்க இங்கே வர்றாங்க. அந்த மகாலட்சுமியை இந்த ₹1 காசுல ஆவாகனம் பண்றோம். அதற்கான மந்திரம் ஓம் அஸ்மின் சித்ரே ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஆவாகயாமி. இப்ப மகாலட்சுமி தேவி இங்க வந்திருக்காங்க, அவங்க உட்கார்றதுக்கு நம்ம ஒரு இடம் கொடுக்குறோம். அந்த அக்ஷதையை அங்க சமர்ப்பணம் பண்றவங்க நான் அம்பாளுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அந்த பாவனையோடு அந்த அர்ச்சனை அந்த அக்ஷதையை அங்க சமர்ப்பணம் பண்ணணும். ஓம் ஆசமனம் சமர்ப்பயாமி. மகாலட்சுமி தேவி உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய பாதம் கழுகுறதுக்கு நீர் கொடுக்குறோம். இதுக்கு எல்லாமே அதே பாவனையோடு அக்ஷதையை தான் அங்க சமர்ப்பணம் பண்ண போறோம். ஓம் பாத்தியம் சமர்ப்பயாமி. இப்ப கைகள் கழுவுவதற்கு நீர் கொடுக்கிறோம், அதற்கான மந்திரம் ஓம் மர்க்கியம் சமர்ப்பயாமி. அம்பாள் குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கிறோம், அதற்கான மந்திரம் ஓம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. இப்ப மகாலட்சுமி தேவிக்கு அபிஷேகம் பண்ண போறோம், அதற்கான மந்திரம் ஓம் ஸ்நானம் சமர்ப்பயாமி.
அம்பாள் வஸ்திரம் ஆடை கொடுக்க போறோம். அதற்கான மந்திரம் ஓம் வஸ்திரம் சமர்ப்பயாமி. ஓம் வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்ப அம்பாளுக்கு நகைகள் எல்லாம் அணிவிக்க போறோம். ஓம் ஆபரணம் சமர்ப்பயாமி. ஓம் ஆபரணம் சமர்ப்பயாமி. இப்ப அம்பாளுக்கு சந்தனம், அதனால பொட்டு வைக்கிறோம். அதற்கான மந்திரம் ஓம் கந்தாந்தாரயாமி. ஓம் கந்தாந்தாரயாமி. இப்ப அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த குங்குமம் வைக்கிறோம். அதற்கான மந்திரம் ஓம் ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. ஓம் ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. இப்ப அடுத்து அம்பாளுக்கு பூக்கள் கொடுக்கிறோம். அதற்கான மந்திரம் ஓம் புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஓம் புஷ்பாணி சமர்ப்பயாமி. அடுத்து அம்பாளுக்கு தீபம், அதுக்கும் நாம அக்ஷரை தான் காண்பிக்க போறோம். ஓம் தீபம் சந்தர்சயாமி. ஓம் தீபம் சந்தர்சயாமி. அடுத்து நைவேத்தியம் பண்ண போறோம். இங்க இருக்கக்கூடிய பழங்கள்ல இந்த பக்கமா ஒரு தோல் மட்டும் பொரிச்சு வைக்க போறோம். உத்தரநிலை தீர்த்தம். ஓம் பிரம்மார்ப்பணம். ஓம் பிரம்மார்ப்பணம். பிரம்மஹவே. பிரம்மஹவே. பிரம்மாக்னௌ. பிரம்மாக்னௌ. பிரம்மணாஹுதம். பிரம்மணாஹுதம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்மைவ தேன கந்தவ்யம். பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினா. ஓம் நைவேத்யம் நிவேதயாமி. ஓம் நைவேத்யம் நிவேதயாமி. அடுத்து அம்பாளுக்கு தாம்பூலம், இங்க வெத்திலை பாக்கு வச்சிருக்கோம், அதை கொடுக்க போறோம். ஓம் தாம்பூலம் சமர்ப்பயாமி. ஓம் தாம்பூலம் சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு இப்போ நைவேத்தியம் தாம்பூலம் கொடுத்து அம்பாளை உட்கார வச்சிருக்கோம். அடுத்து மகாலட்சுமியோட 108 மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ண போறோம். குங்கும அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க நம்முடைய வலது கையில கட்டை விரல் மோதிர விரல் இந்த 2 விரலும் சேர்த்து குங்குமம் எடுத்து அம்பாளுடைய மகாலட்சுமி தேவியுடைய பாதத்துல அந்த குங்குமம் வைக்கிறதா பாவனை பண்ணி குங்குமம் வைக்கணும். ஓம் பிரக்ருத்யை நமக. ஓம் பிரக்ருத்யை நமக. ஓம் விக்ருத்யை நமக. ஓம் விக்ருத்யை நமக. ஓம் வித்யாயை நமக. ஓம் வித்யாயை நமக. ஓம் சர்வபூத. ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயை நமக. ஹிதப்ரதாயை நமக. ஓம் ஸ்ரத்தாயை நமக. ஓம் ஸ்ரத்தாயை நமக. ஓம் விபுத்யை நமக. ஓம் விபுத்யை நமக. ஓம் சுரப்யை நமக. ஓம் சுரப்யை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் பரமாத்மிகாயை நமக. ஓம் வாசே நமக. ஓம் வாசே நமக. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மாலயாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் பத்மாயை நமக. ஓம் சுசையே நமக. ஓம் சுசையே நமக. ஓம் ஸ்வாகாயை நமக. ஓம் ஸ்வாகாயை நமக. ஓம் ஸ்வதாயை நமக. ஓம் ஸ்வதாயை நமக. ஓம் சுதாயை நமக. ஓம் சுதாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் தன்யாயை நமக. ஓம் ஹிரண்மயை நமக. ஓம் ஹிரண்மயை நமக. ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் நித்யபுஷ்டாயை
நமக. ஓம் நித்யபுஷ்டாயை நமக. ஓம் விபாவர்யை நமக. ஓம் விபாவர்யை நமக. ஓம் அதித்யை நமக. ஓம் அதித்யை நமக. ஓம் தித்யை நமக. ஓம் தித்யை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாயை நமக. ஓம் வசுதாரிண்யை நமக. ஓம் வசுதாரிண்யை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் கமலாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் காந்தாயை நமக. ஓம் காமாக்ஷை நமக. ஓம் காமாக்ஷை நமக. ஓம் ஸ்ரோத சம்பவாயை நமக. ஓம் ஸ்ரோத சம்பவாயை நமக. ஓம் அனுக்கிரக பிரதாயை நமக. ஓம் அனுக்கிரக பிரதாயை நமக. ஓம் புத்தியை நமக. ஓம் புத்யை நமக. ஓம் அனகாயை நமக. ஓம் அனகாயை நமக. ஓம் ஹரிவல்லபாயை நமக. ஓம் ஹரிவல்லபாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அசோகாயை நமக. ஓம் அமிர்தாயை நமக. ஓம் அமிர்தாயை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் தீப்தாயை நமக. ஓம் லோகசோக. ஓம் லோகசோக விநாசின்யை நமக. விநாசின்யை நமக. ஓம் தர்ம நிலையாயை நமக. ஓம் தர்ம நிலையாயை நமக. ஓம் கருணாயை நமக. ஓம் கருணாயை நமக. ஓம் லோகமாத்ரே நமக. ஓம் லோகமாத்ரே நமக. ஓம் பத்மப்ரியாயை நமக. ஓம் பத்மப்ரியாயை நமக. ஓம் பத்மஹஸ்தாயை நமக. ஓம் பத்மஹஸ்தாயை நமக. ஓம் பத்மாக்ஷை நமக. ஓம் பத்மாக்ஷை நமக. ஓம் பத்மசுந்தர்யை நமக. ஓம் பத்மசுந்தர்யை நமக. ஓம் பத்மோத்பவாயை நமக. ஓம் பத்மோத்பவாயை நமக. ஓம் பத்மமுக்யை நமக. ஓம் பத்மமுக்யை நமக. ஓம் பத்மநாப பிரியாயை நமக. ஓம் பத்மநாப பிரியாயை நமக. ஓம் ரமாயை நமக. ஓம் ரமாயை நமக. ஓம் பத்மமாலாதராயை நமக. ஓம் பத்மமாலாதராயை நமக. ஓம் தேவ்யை நமக. ஓம் தேவ்யை நமக. ஓம் பத்மின்யை நமக. ஓம் பத்மின்யை நமக. ஓம் பத்மகந்தின்யை நமக. ஓம் பத்மகண்டின்யை நமக. ஓம் புண்ணியகந்தாயை நமக. ஓம் புண்ணியகந்தாயை நமக. ஓம் சுப்ரசன்னாயை நமக. ஓம் சுப்ரசன்னாயை நமக. ஓம் பிரசாதாபிமுக்யை நமக. ஓம் பிரசாதாதிமுக்யை நமக. ஓம் பிரபாயை நமக. ஓம் பிரபாயை நமக. ஓம் சந்திரவதனாயை நமக. ஓம் சந்திரவதனாயை நமக. ஓம் சந்திராயை நமக. ஓம் சந்திராயை நமக. ஓம் சந்திர சகோதரியை நமக. ஓம் சந்திர சகோதரியை நமக. ஓம் சதுர்புஜாயை நமக. ஓம் சதுர்புஜாயை நமக. ஓம் சந்திரரூபாயை நமக. ஓம் சந்திரரூபாயை நமக. ஓம் இந்திராயை நமக. ஓம் இந்திராயை நமக. ஓம் இந்து சீதலாயை நமக. ஓம் இந்து சீதலாயை நமக. ஓம் ஆக்லாத ஜனன்யை நமக. ஓம் ஆக்லாத ஜனன்யை நமக. ஓம் புஷ்டியை நமக. ஓம் புஷ்டியை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் சிவாயை நமக. ஓம் சிவகர்யை நமக. ஓம் சிவகர்யை நமக. ஓம் சத்யை நமக. ஓம் சத்யை நமக. ஓம் விமலாயை நமக. ஓம் விமலாயை நமக. ஓம் விஸ்வஜனன்யை நமக. ஓம் விஸ்வஜனன்யை நமக. ஓம் புஷ்டியை நமக. ஓம் புஷ்டியை நமக. ஓம் தாரித்ரியநாசின்யை நமக. ஓம் தாரித்ரியநாசின்யை நமக. ஓம் பிரீத்தி புஷ்கரிண்யை நமக. ஓம் பிரீத்தி புஷ்கரிண்யை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் சாந்தாயை நமக. ஓம் சுக்லமால்யாம்பராயை நமக. ஓம் சுக்லமால்யாம்பராயை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம் ஸ்ரீயை நமக. ஓம்
பாஸ்கர்யை நமக. ஓம் பாஸ்கர்யை நமக. ஓம் பில்வ நிலையாயை நமக. ஓம் பில்வ நிலையாயை நமக. ஓம் வராரோகாயை நமக. ஓம் வராரோகாயை நமக. ஓம் யசஸ்வின்யை நமக. ஓம் யசஸ்வின்யை நமக. ஓம் வசுந்தராயை நமக. ஓம் வசுந்தராயை நமக. ஓம் உதாரங்காயை நமக. ஓம் உதாரங்காயை நமக. ஓம் ஹரிண்யை நமக. ஓம் ஹரிண்யை நமக. ஓம் ஹேமமாலின்யை நமக. ஓம் ஹேமமாலின்யை நமக. ஓம் தனதான்யகர்யை நமக. ஓம் தனதான்யகர்யை நமக. ஓம் சித்தையே நமக. ஓம் சித்தையே நமக. ஓம் ஸ்திரைண. ஓம் ஸ்ரைண. சௌமியாயை நமக. சௌமியாயை நமக. ஓம் சுபப்பிரதாயை நமக. ஓம் சுபப்பிரதாயை நமக. ஓம் நிருப. ஓம் நிருப. ரேஷ்ம. ரேஷ்ம. கதானந்தாயை நமக. கதானந்தாயை நமக. ஓம் வரலக்ஷ்மியை நமக. ஓம் வரலக்ஷ்மியை நமக. ஓம் வசுப்பிரதாயை நமக. ஓம் வசுப்பிரதாயை நமக. ஓம் சுபாயை நமக. ஓம் சுபாயை நமக. ஓம் ஹிரண்ய பிராகாராயை நமக. ஓம் இரண்ய பிராகாராயை நமக. ஓம் சமுத்திரதனயாயை நமக. ஓம் சமுத்திரதனயாயை நமக. ஓம் ஜயாயை நமக. ஓம் ஜயாயை நமக. ஓம் மங்கள தேவதாயை நமக. ஓம் மங்கள தேவதாயை நமக. ஓம் விஷ்ணு. ஓம் விஷ்ணு. வக்ஷ. வக்ஷ. ஸ்தல. ஸ்தல. ஸ்திதாயை நமக. சிதாயை நமக. ஓம் விஷ்ணு பத்னியை நமக. ஓம் விஷ்ணு பத்னியை நமக. ஓம் பிரசன்னாக்ஷை நமக. ஓம் பிரசன்னாக்ஷியை நமக. ஓம் நாராயண. ஓம் நாராயண. சமாஸ்ரிதாயை நமக. சமாஸ்ரிதாயை நமக. ஓம் தாரித்ர்ய. ஓம் தாரித்ர்ய. துவம்சின்யை நமக. துவம்சின்யை நமக. ஓம் தேவ்யை நமக. ஓம் தேவ்யை நமக. ஓம் சர்வோபத்ரவ. ஓம் சர்வோபத்ரவ. நிவாரிண்யை நமக. நிவாரிண்யை நமக. ஓம் நவதுர்காயை நமக. ஓம் நவதுர்காயை நமக. ஓம் மகாகாள்யை நமக. ஓம் மகாகாள்யை நமக. ஓம் பிரம்ம விஷ்ணு. ஓம் பிரம்ம விஷ்ணு. சிவாத்மிகாயை நமக. சிவாத்மிகாயை நமக. ஓம் திரிகால. ஓம் திரிகால. ஞான. ஞான. சம்பன்னாயை நமக. சம்பன்னாயை நமக. ஓம் புவனேஸ்வரியை நமக. ஓம் புவனேஸ்வரியை நமக. இப்ப அர்ச்சனை பண்ணாத மீதி குங்குமம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கையில எடுத்து நெஞ்சோட சேர்த்து வச்சுக்கணும். ஓம் நானாவித. ஓம் நானாவித. பரிமளபத்ர. பரிமளபத்ர. குங்குமார்ச்சனா. குங்குமார்ச்சனா. சமர்ப்பயாமஹ. சமர்ப்பயாமஹ. இந்த பேப்பர்ல புஷ்பாணின்னு இருக்கும். நீங்க பூனால அர்ச்சனை பண்ணீங்கன்னா புஷ்பாணின்னு சொல்லிக்கணும். குங்குமம்னால அர்ச்சனை பண்ணா குங்கும அர்ச்சனான்னு சொல்லிக்கணும். அடுத்து அம்பாளுக்கு மகாலட்சுமி தேவிக்கு கற்பூர ஆரத்தி பண்ணி நாம் இந்த மகாலட்சுமி பூஜையை நிறைவு பண்ண போகிறோம். இந்த பூஜையில் இருக்கக்கூடிய ₹1 காசு, அந்த வாழ்த்து அட்டை, சித்திரை புத்தாண்டு எதற்காக அந்த பத்திரிகை, இது எதுவுமே மகாலட்சுமி பூஜை ஏப்ரல் 9ஆம் தேதி பண்ணுறோம் இல்லையா, அன்னைக்கு யாருக்குமே பிரசாதமாக கொடுக்க வேண்டாம். இதை எல்லாமே நாம் சித்திரை 1ஆம் தேதி ஒவ்வொரு வீடாக போய் நாம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து கற்பூர ஆரத்தி.
திங்களில் ஜோதினி திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலா ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே கற்பூர ஜோதியே ஓம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி ஓம் கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கற்பூரம் எடுத்துக்கணும். இப்போ இந்த காசுல மகாலட்சுமி தேவி ஆவாகனம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அந்த மகாலட்சுமி தேவி யதாஸ்தானம் பண்ணும். யதாஸ்தானம் அப்படின்னா அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். அதோட இந்த பூஜை நிறைவடையும். श्री महालक्ष्मी देवीं श्री महालक्ष्मी देवीं यदास्थानं प्रतिष्ठयामि प्रतिष्ठयामि பண்ணிட்டு இந்த ₹1 நாணயத்துல தான் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணியிருக்கோம். அதனால அந்த கொஞ்சம் அப்படி நகர்த்தி வச்சுட்டோம். இங்கே அர்ச்சனை பண்ணிருக்கக்கூடிய குங்குமத்தை, இந்த குங்குமம் இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம பிரசாதமாக கொடுப்போம். இந்த ₹1 நாணயம், அந்த படம் எல்லாமே புத்தாண்டு அன்னைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக நம்ம எல்லாருமே போய் கொடுப்போம். அனைவருக்கும் அறமளர்த்த நாய் சேவை மையத்தினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.